பொள்ளாச்சி அருகே ஆனைமலை ஐயாமடை பகுதியில் இன்று வைக்கோல் ஏற்றிய ஈச்சர் லாரி மின்கம்பியில் உரசியதில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைமலை பழைய ஆயக்கட்டு பகுதியில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வந்தன. அறுவடை முடிந்த பின் வயலில் மீதமிருந்த வைக்கோல்களை பொள்ளாச்சியைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் கொள்முதல் செய்து கட்டுகளாக கட்டிக்கொண்டு செல்வதற்கான பணிகள் நடைபெற்றன. சுமார் 40 கட்டுகளை கொண்ட வைக்கோல்களை ஈச்சர் லாரியில் ஏற்றி வந்தனர். லாரியை பெரியபோது கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் ஓட்டி வந்தார். லாரி புறப்பட்ட போது தாழ்வாக சென்று கொண்டிருந்த மின்கம்பியில் வைக்கோல் உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட ஓட்டுநர் ஆனந்த் மற்றும் லாரியில் இருந்த 4 தொழிலாளர்கள் உடனே கீழே குதித்து உயிர் தப்பினர். உடனடியாக பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு நிலைய அலுவலர் கணபதி தலைமையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திறந்த வெளியில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் ரூபாய் 7 லட்சம் மதிப்புள்ள ஈச்சர் லாரியும் ரூபாய் 15,000 மதிப்புள்ள வைக்கோலும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக மனித உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை.